வணக்கம். இன்றைய ஆழமான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில உரைப்பகுதிகள் அடையப்பா. வாழ்க்கை, நம்ம மனசு வேலை செய்யற விதம், இந்த முரண்பாடுகள், அப்புறம் உண்மையான மாற்றம்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்களை பத்தி அவர் சொல்றது ரொம்ப யோசிக்க வைக்குது. சில சமயம் கொஞ்சம் சவாலாவும் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறையே கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாம ரொம்ப சாதாரணமா ஏத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? உலகம் ஏன் இப்படி இருக்கு? இத புரிஞ்சுக்க முதல்ல நம்ம உள் உலகத்தை பார்க்கணும். குறிப்பா நம்ம யோசிக்கிற விதத்தை. அத ஆழமா பார்க்க சொல்றார். ஆமா. இந்த ஒழுங்கின்மை, பயம், வன்முறை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு ஒரு புதுவிதமான வாழ்க்கைய, ஒரு புது மனச எப்படி அடையறது? அதுதான் இந்த பேச்சோட மையம் மாதிரி தெரியுது. கரெக்ட். அதுதான். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள உங்களுக்கு, அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எளிமையா, தெளிவா கொண்டு சேர்க்கணும். எங்க ஆரம்பிக்கலாம்? உலகத்துல பாக்குற பிரச்சனைகள்ல இருந்தே ஆரம்பிப்போமா? ஆ, அது நல்ல ஆரம்பமா இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி நம்ம சுத்தி பார்க்கும்போது வெறுப்பு, குழப்பம், வன்முறை இதெல்லாம் தெரியுது. வியட்நாம் போர் பத்தியோ இல்ல வேற ஏதாவது எல்லை சண்டைய பத்தியும் பேசும்போது அது ஏதோ நியூஸ் இல்ல. அது உங்களோடதும் என்னோடதுமான போர்ன்னு சொல்றார். ஓ! இது கொஞ்சம் ஆழமா இருக்கு. பிரச்சனையே வெளிய தள்ளி விடாம, நம்மளோட இணைச்சு பாக்க சொல்றார். ஆமா, இது யாரோ எங்கேயோ பண்ற பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குன்னு சொல்றார். சரி, இந்த மாதிரி பரவலா இருக்கிற ஒழுங்கின்மைக்கு அவர் என்ன காரணத்த சொல்றார்? ரொம்ப தெளிவா. இத மதங்கள், தேசியம், சில கொள்கைகள், நம்பிக்கைகள் இப்படி மனுஷங்கள பிரிக்கிற எல்லாத்தையும் காரணம் காட்டுறார். இந்த பிரிவினை உணர்வு அது சும்மா கருத்தில்ல. நாங்க, அவங்கங்கிற எண்ணம் ஆழமா ஊறி போயிருக்கு. ஆமா, அது பெரிது. ஆனா இது சும்மா பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. இந்த பிரிவினையோட நிஜத்தை, அது உண்டாக்குற வன்முறைய உங்க ரத்தத்துல, உங்க உணர்வுல முழுசா உணரும் போதுதான் அப்போதான் ஏதாவது செய்யணும்னு தோணும்னு சொல்றார். அந்த உணர்தல் தான் முதல் படி. ஓகே. வன்முறைன்னு சொல்லும்போது வெளிப்படையான போர் மட்டும் இல்ல. கோவம், வெறுப்பு, போட்டி, அடுத்தவங்கள அடக்கி ஆள நினைக்கிறது. ஏன், அதிகாரத்தை அப்படியே ஏத்துக்கிறது கூட வன்முறை தான் அப்படிங்கிறாரே. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவா இருக்கும்? கிருஷ்ணமூர்த்தி பார்வையில இதோட ஆணிவேர் அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாதுகாப்புக்கான தேடல் தான். நீங்க உங்களை பாதுகாத்துக்க நினைக்கிறீங்க. உங்க நாடு, உங்க குடும்பம், உங்க நம்பிக்கை, கருத்து, சொத்து, கௌரவம் எதுவா வேணா இருக்கலாம். ஆமா, அது இயல்பு தானே. ஆமா. ஆனா இந்த என்னுடையதுங்கிற உணர்வு எப்போ பயமுறுத்தப்படுதோ அப்போ நீங்க தற்காப்புக்காக வன்முறையை கையில் எடுக்க தயாராயிடுறீங்க. ஆனா இதுல ஒரு முரண் இருக்கே. பாதுகாப்பு தேடிதான் வன்முறை வருதுன்னா, அந்த பாதுகாப்பு எப்பவாவது முழுமையா கிடைக்குமா? அதுதான் அதுதான் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிற முக்கியமான கேள்வி. அவர் என்ன சொல்றார்னா, உறுதியா சொல்றார். இந்த வழியில நீங்க தேடுற முழுமையான பாதுகாப்பு அது ஒருபோதும் கிடைக்காது. அது ஒரு மாயை. அப்படியா? ஆமா. நீங்க உண்மையில வன்முறையை வெறுக்கல. அதோட விளைவைத்தான் தவிர்க்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு தேவை உள்ளேயும் வெளியும் முழுமையான பாதுகாப்பு. ஆனா அப்படி ஒண்ணும் இல்லவே இல்ல. அத முதல்ல உணரணும். அதான் முதல் படி. ம். ஒழுங்குங்கிறது நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வர்றதில்ல. அது தானா வரணும். நீங்க ஒழுங்க விரும்பினா அதுவே ஒரு முரண்பாடு தான். அது இன்னும் குழப்பத்தை தான் உண்டாக்கும். சரி. அப்போ உந்த பகுதியோட முக்கிய கருத்து என்னன்னு சொல்லலாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பு குறித்த பயம், அப்புறம் நான் என்னோடதுன்னு நினைக்கிற அந்த பிரிவினை எண்ணம். இதுதான் வெளியில நம்ம பாக்குற வன்முறைக்கும் ஒழுங்கின்மைக்கும் அடிப்படை. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. நீங்க தான் சமூகம். உங்க உள்மனசு தான் சமூகத்தோட பிரதிபலிப்பு. உள்ள இருக்கிற முரண்பாடு தான் வெளிய வன்முறையில வெடிக்குது. இத புரிஞ்சுக்காம வெளிய மட்டும் தீர்வு தேடுறதுல அர்த்தம் இல்ல. சரி. உள்ள இருக்கிற இந்த முரண்பாடு, இந்த ஒழுங்கின்மை, இதுக்கு நம்ம சிந்தனை முறை எப்படி காரணமா இருக்கு? இதுதான் விஷயத்தோட மையமா இருக்குமோன்னு தோணுது. நிச்சயமா. கிருஷ்ணமூர்த்தி நம்ம சிந்தனையோட இயல்பையே கேள்வி கேட்கிறாரு. நம்ம யோசிக்கிற அத்தனையும் நம்ம கடந்த கால அனுபவம், கத்துக்கிட்ட அறிவு, நினைவுகள் இதோட அடிப்படையில தான் இருக்குன்னு சொல்றாரு. வார்த்தையால யோசிச்சாலும் சரி, இல்ல படம் மாதிரி யோசிச்சாலும் சரி. அப்படிதானே? ஆமா. எதுவா இருந்தாலும் அதோட வேர் கடந்த காலத்துல தான் இருக்கு. அது ஒரு ஒரு மெஷின் மாதிரி ஃபயரிங் பண்றதுன்னு சொல்றார். ஒரு இயந்திரத்தனமான எதிர்வினை. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. சிந்தனை இல்லாம எப்படிங்க இயங்க முடியும்? இது அவர் எப்படி விளக்குறாரு? சிந்தனைங்கிறது ஒரு செயல்பாடு. அது நேரத்துல இயங்குதுன்னு சொல்றார். உதாரணத்துக்கு உங்க பேர் என்னன்னு கேட்டா உடனே சொல்றீங்க. ஏன்னா அது ஞாபகத்துல இருக்கு. சரி. ஆனா ஒரு சிக்கலான கணக்கு கேட்டா பதில் சொல்ல டைம் எடுக்குது இல்லையா?
அந்த டைம்ல என்ன நடக்குது? உங்க மெமரி பேங்க்ல தேடுறீங்க. அப்போ சிந்தனை எப்பவுமே கடந்த கால டேட்டாவை சார்ந்து தான் இயங்குது. ஓ, அப்போ அது புதுசா இருக்க முடியாது, சுதந்திரமா இருக்க முடியாது. ஆமா, அது எப்பவுமே கடந்த காலத்தோட தொடர்ச்சி தான். ஓ, அப்போ நேரம்ங்கிறதும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அவர் காலத்தை பத்தி பேசும்போது ரெண்டு வகையா பிரிக்கிறாரே. ஆமா. ஒன்னு கடிகார நேரம், அதாவது குரோனலாஜிக்கல் டைம். இது நமக்கு தேவைதான். ட்ரெயின் பிடிக்க, வேலைக்கு போக, அப்பாயின்மெண்ட் வைக்க, இது அவசியம். இது அவர் ஒன்னும் சொல்லல. சரி. ஆனா பிரச்சனைக்குரியது ரெண்டாவது வகை, உளவியல் நேரம், சைக்கலாஜிக்கல் டைம். உளவியல் நேரமா? அப்படின்னா? அதாவது, நான் கோபக்காரன், ஆனா நாளைக்கு நான் கோவப்படாம இருப்பேன். நான் மெதுவா புரிஞ்சுக்கிறேன், கொஞ்ச நாள்ல மாறிடுவேன். நான் இப்போ இப்படி இருக்கேன், வாட் இஸ், ஆனா அப்படி ஆவணும், வாட் ஷுட் பி. இந்த மாதிரி யோசிக்கிறது தான் உளவியல் நேரம். ஆ, புரியுது. இந்த உளவியல் நேரம் எப்படி பிரச்சனையா மாறுது? ஏன்னா, அது இப்ப என்ன இருக்கும், வாட் இஸ், அந்த உண்மையை பேஸ் பண்றத தள்ளி போடுது. ம், நான் வன்முறையாளன்கிறது உண்மை. நான் வன்முறை இல்லாதவனா மாறணுங்கிறது எதிர்காலத்துல அடைய நினைக்கிற ஒரு இலட்சியம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப், ஒரு காலதாமதம் உருவாகுது. ஓஹோ. இந்த இடைவெளியில தான் எல்லா குழப்பமும், முயற்சியும், இன்னும் அதிக முரண்பாடுகளும் நுழையுது. கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு, இந்த உளவியல் நேரங்கிறது உண்மையிலே இருக்கா, இல்ல அதுவும் நம்ம சிந்தனையோட ஒரு கண்டுபிடிப்பா? இந்த தாமதமே ஒரு விதத்துல தப்பிக்கிறது மாதிரி இல்லையா? சரி. அப்போ இந்த பகுதியோட சாரம் என்னன்னா, நம்ம சிந்தனை கடந்த காலத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அது சுதந்திரம் இல்ல. அப்புறம் நாளைக்கு மாறுவேன், இல்ல இப்படி ஆகணும்னு நினைக்கிற அந்த உளவியல் நேரம்தான் நம்மள நிகழ்கால உண்மையை எதிர்கொள்ள விடாம தடுக்குது. இதுவே முரண்பாட்டுக்கு களம் அமைக்குது. இது சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. சிந்தனையும் உளவியல் நேரமும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சி நம்மள கடந்த கால பிடியிலையும் எதிர்கால கற்பனையிலையும் சிக்க வைக்குது, நிகழ்கால யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க வைக்குது. இந்த தப்பித்தல பத்தி அவர் இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறாரே, குறிப்பா இலக்கியங்கள், ஐடியல்ஸ். ஆமா, இது ரொம்ப ஒரு ஒரு கூர்மையான விமர்சனம். அஹிம்சை, அது ஒரு பெரிய இலட்சியமா வச்சு பல ஆயிரம் வருஷமா பேசுறோம், சொல்லித்தர்றோம். ஆனா நிஜம் என்ன? மனுஷன் இன்னும் வன்முறையாளனா தான் இருக்கான். ஆமா, அது உண்மைதான். அப்போ அந்த இலட்சியம் என்ன செஞ்சது? கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், இலட்சியம்ங்கிறது என்ன இருக்கோ, வாட் இஸ், அதை எதிர்கொள்ள பயந்துகிட்டு என்ன இருக்கணும், வாட் ஷுட் பி அப்படின்னு நம்ம கற்பனை பண்ற ஒரு தப்பிக்கிற வழிதான். ஓ, அப்போ அது உண்மையை மாத்தாது. மாத்தாது. நான் வன்முறையாளுங்கிற உண்மையை நேருக்கு நேரா பார்க்காம நான் அகிம்சைவாதியாகணுங்கிற இலட்சியத்துக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிறது ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வராது. அது சும்மா தள்ளி போடுறது தான். இதே மாதிரி தான் பயத்தையும் சொல்றாரா? பயத்தை பத்தி ஆராயறது, பகுப்பாய்வு பண்றதெல்லாம் கூட தப்பிக்கிறது தானா? அதேனா, பயம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஏன் பயம் வந்துச்சுன்னு யோசிக்கிறோம், அனலைஸ் பண்றோம், சின்ன வயசுல இப்படி ஆச்சான்னு விளக்கம் தேடுறோம், இல்லனா பயத்தை மறக்க வேற வேலையில மூழ்கிடுறோம். இது எல்லாமே பயம்ங்கிற உண்மையை எதிர்கொள்றதுல இருந்து தப்பிக்கிற வழிகள் தான்னு சொல்றார். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்றாரு? அவர் சொல்றது, பயத்தை, அந்த உணர்வை வார்த்தைகள் இல்லாம பகுப்பாய்வு பண்ணாம தப்பிக்க நினைக்காம முழுமையான மௌனத்தோட நேரடியா கவனிக்கணும். அப்போதான் அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சிக்க முடியும். இது இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது. இந்த நேரடி பார்வைக்கு, அதாவது தப்பிக்காம உண்மையை எதிர்கொள்றதுக்கு எது தடையா இருக்குன்னு சொல்றாரு? பெரிய தடை அது கவனிப்பவர் மற்றும் கவனிக்கப்படுவதுங்கிற பிரிவினை தான். இதுதான் அவரோட போதனைகளோட மையப்புள்ளினே சொல்லலாம். கவனிப்பவர், கவனிக்கப்படுவது. உதாரணத்துக்கு, நான் பயப்படுறேன்னு சொல்லும்போது நான்கிற கவனிப்பவர் வேற, பயம்ங்கிற கவனிக்கப்படுற பொருள் வேறன்னு நாம இயல்பா பிரிச்சுடுறோம். நான் கோபமா இருக்கேன்னா கோபத்தை பார்க்கற நான் வேற, கோபம் வேறன்னு நினைக்கிறோம். ஆமா, இது இயல்பு தானே. இதுல என்ன தப்பு? கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிவினையே ஒரு மாயை. அது நம்ம சிந்தனையால உருவாக்கப்பட்டது. உண்மையில கவனிப்பவரே கவனிக்கப்படுவதுதான். தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்டு. கவனிப்பவரே கவனிக்கப்படுவது புரியலையே. அதாவது, நான் தான் பயம், நான் தான் கோபம். அந்த நான்கிற எண்ணம் தான் பயமாகவும் கோபமாகவும் தன்னை வெளிப்படுத்துது. இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் நீங்க பயத்தையோ கோவத்தையோ எதிர்கொள்ளல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றீங்க. ஒரு பூவை பாக்குற உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி தானா? ஆமா ஆமா. நீங்க ஒரு பூவை பார்க்கும்போது உடனே உங்க மனசு என்ன பண்ணுது? அதோட பேர் என்ன? ரோஜா, மல்லி,
அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அதோட வாசனை, அழகு, இதை யாருக்காவது கொடுக்கலாமா, இப்படி கடந்த கால ஞாபகம், அறிவு, விருப்ப வெறுப்பு, முடிவு எல்லாமே உள்ள வருது. சரி. நீங்க உண்மையில அந்த பூவை அதோட தன்மையில பார்க்கல, உங்க மனசுல இருக்கிற அந்த பூவோட இமேஜை தான் பார்க்கறீங்க. கவனிப்பவர் உங்க கடந்த கால அறிவு, முடிவுகள் குறுக்கிடுறதால கவனிக்கப்படுற பொருள் அந்த பூ மறைஞ்சிடுது. அப்போ கவனிப்பவர் இல்லாம பார்க்க முடியுமா? எந்த முன்முடிவும் இல்லாம? அதுதான் சவால். அதுதான் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிற கேள்வி. அப்படி பார்க்க முடியுமா? சரி, அப்போ இந்த பகுதியோட சாராம்சம், இலட்சியங்கள், பயத்தை அனலைஸ் பண்றது, இதெல்லாம் உண்மையிலிருந்து தப்பிக்கிற வழிகள். உண்மையான பார்வைக்கு தடையா இருக்கிறது நான் பார்க்கிறேன்கிற அந்த கவனிப்பவர் கவனிக்கப்படுவது பிரிவினை. இந்த பிரிவினை ஒரு மாயை. கவனிப்பவரே கவனிக்கப்படுவதுதான் உண்மை. இத உணர்றதுதான் அடுத்த கட்டத்துக்கு போற வழி. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் முரண்பாடு, உளவியல் நேரம், முயற்சி இது எல்லாமே தொடர்ந்துட்டே இருக்கும். அப்படியானால் சிந்தனை கடந்த கால பிடியில இருக்கு. உளவியல் நேரம் ஒரு தப்பித்தல், கவனிப்பவர் கவனிக்கப்படுவது ஒரு மாயை. இதெல்லாம் சரி. அப்போ உண்மையான மாற்றம், ஒரு முழுமையான உருமாற்றம், மியூட்டேஷன், அது எப்படிதான் சாத்தியம்? படிப்படியா மாறுறதில்ல, உடனடியா முழுமையா மாறணும்னு சொல்றாரே கிருஷ்ணமூர்த்தி, அது எப்படி? இதுதான் அவரோட போதனையோட உச்சம்னு சொல்லலாம். இதுக்கு தேவையானது மன உறுதியோ, பயிற்சியோ, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதோ இல்ல. அதுக்கு பதிலா முழுமையான கவனம், அட்டென்ஷன். கவனம், அட்டென்ஷன், நாம சாதாரணமா சொல்ற கான்சென்ட்ரேஷன் மாதிரி இல்லையா? இல்ல, அதிலிருந்து இது வேற. கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரு விஷயத்துல மனசை கட்டாயப்படுத்தி குவிக்கிறது, மத்ததெல்லாம் விலக்கி வச்சுட்டு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற கவனம் அப்படி இல்ல. எப்படி வேறுபடுது? இதுல எந்த எதிர்ப்பும் இல்ல, எந்த தேர்வும் இல்ல, விருப்பு வெறுப்பு இல்ல, எந்த முடிவுக்கும் வராம ஒரு விஷயத்த கவனிக்கிறது. அப்படி கவனிக்கும்போது நான் கவனிக்கிறேங்கிற அந்த மையம் அது இருக்காது, கவனித்தல் மட்டும்தான் இருக்கும். ஓஹோ. இது வெறும் அறிவு மட்டும் இல்ல, உணர்வு மட்டும் இல்ல. உங்க நரம்புகள், கண்கள், காதுகள், உங்க முழு உடம்பும் முழு சத்தையும் அதுல பங்கு பெறுது. இந்த முழுமையான கவனத்துல எந்த முரண்பாட்டுக்கும் இடமே இல்ல. ஏன்னா அங்க பிரிவினை இல்ல. கற்றலை பத்தியும் அவர் வித்தியாசமா சொல்றாரே. செய்யறதே கற்றல், லேர்னிங் இஸ் டூயிங் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கத்துக்கிறதுங்கிறது தகவலை சேகரிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் தேவைப்படும் போது பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றாரு. அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்காலத்துல நடக்கிற செயல்பாடு, ஆக்டிவ் பிரசன்ட். அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதே அதை பத்தி கத்துக்கிறீங்க. அந்த கற்றலே செயலாகவும் இருக்கு. கத்துக்கிட்ட பிறகு செயல்படுறதுங்கிறது மறுபடியும் காலதாமதத்தை, பிரிவினையை உருவாக்குது. எப்பவுமே நிகழ்காலத்துல கத்துக்கிட்டு இருக்கிற மனசு கடந்த கால சுமை இல்லாம எப்பவும் புதுசா விழிப்பா இருக்கு. அங்க முரண்பாட்டுக்கு இடமே இல்ல. சரி, அப்போ இந்த முழுமையான கவனமும் நிகழ்கால கற்றலும் இருக்கும்போது என்ன நடக்குது? மனசு தானாவே அமைதியாகுது. இந்த அமைதி எதையோ அடக்கிறதாலேயோ கட்டுப்படுத்துறதாலேயோ வர்றதில்ல. தன்னை, தன்னோட எண்ண ஓட்டங்களை, ஆசைகளை, பயங்களை, முரண்பாடுகளை முழுமையா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்கிறதால, புரிஞ்சுக்கிறதால வர்ற அமைதி. இந்த புரிதலே ஒழுங்குன்னு சொல்றாரு. இந்த அமைதியில, இந்த முழு கவனத்துல தான் உண்மையான பார்வை, தெளிவு பிறக்குது. இந்த நிலையிலிருந்து வர்ற செயல் எந்த உள்முரண்பாடும் இல்லாத முழுமையான செயலா இருக்கும். ஆஹா, இந்த பகுதியோட முக்கிய செய்தி, உண்மையான உடனடி உருமாற்றத்துக்கு வழி படிப்படியான முயற்சி இல்ல. அதுக்கு பதிலா நிகழ்கணத்துல எந்தவித தீர்ப்பும் இல்லாம, கவனிப்பவர்ங்கிற மையம் இல்லாம முழுமையான கவனத்தோட எதையும் பார்க்கறதும் கேட்கறதும் தான். இந்த கவனமே கற்றல், இந்த கவனமே செயல். ஆமா, இது ஒரு செயலற்ற நிலை இல்ல. இது உச்சபட்ச செயல்பாடு கொண்ட ஒரு விழிப்பு நிலை. இந்த முழுமையான புரிதல், இந்த உருமாற்றம் நடந்தா அதோட விளைவு என்னவா இருக்கும்? கிருஷ்ணமூர்த்தி அன்பு, சுதந்திரம், அழகு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஆனா அது நாம சாதாரணமா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல, முற்றிலும் வேற. அவர் பயன்படுத்துற வார்த்தை நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது, நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. உதாரணத்துக்கு அன்பு எடுத்துக்கோங்க. சரி. அன்புங்கிறது ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது இல்ல. அது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்ல. பொறாமை, பேராசை, லட்சியம், போட்டி, பயம், இது கூட எல்லாம் அன்பு இருக்க முடியாது. அப்போ அதை நாம உருவாக்க முடியாதா? அதான் இல்ல, அதை நீங்க பயிற்சி பண்ணவோ வளர்க்கவோ முடியாது. அது ஒரு கொள்கை இல்ல, முரண்பாடுகளும் நான்கிற மையமும் இல்லாதப்போ அன்பு தானா இருக்கு. அது நம்ம எண்ணங்களால, நினைவுகளால தூண்டப்படாத ஒரு நிலை. ஓ, அழகு பத்தியும் அப்படிதான் சொல்றாரா? ஆமா,
அழகுங்கிறது ஒரு பொருளோட வடிவத்திலேயோ கலர்லயோ இல்ல. அது பார்க்கறவங்களோட மனசுல அவங்களோட பழைய ரசனைகள், ஒப்பீடுகள் அதுலயும் இல்ல. முழுமையான கவனம் இருக்கும்போது, கவனிப்பவர்ங்கிற மையம் இல்லாதப்போ அங்க அழகு தானா வெளிப்படுது. அது ஒரு நேரடியான உணர்தல், பெர்செப்ஷன். சுதந்திரம் பத்தின கருத்து ரொம்ப புரட்சிகரமா தோணுது. எதிலிருந்தோ விடுதலை இல்ல, அது தானாகவே இருக்கிற நிலைன்னு சொல்றாரே. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜெயில்ல இருந்து வர்றது சுதந்திரம் இல்ல, அது ஒரு எதிர்வினை. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு இன்னொரு நம்பிக்கையை பிடிச்சுக்கிறதும் சுதந்திரம் இல்ல. அப்போ எது சுதந்திரம்? சுதந்திரம்ங்கிறது எந்த விதமான அதிகாரத்தையும் பழக்கவழக்கத்தையும் பயத்தையும் உளவியல் ரீதியான தாக்கத்தையும் சாராம முற்றிலும் தனியா சுயமாக இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை அடைய மனசு தனியா அலோன் இருக்க பழகணும்னு சொல்றார். அலோனா இருக்கிறதுனா தனிமையா? இந்த அலோனஸ்ங்கிறது தனிமையோட சோகம் இல்ல, அது எல்லா விதமான செல்வாக்குல இருந்தும் கண்டிஷனிங்ல இருந்தும் முழுமையா விடுபட்டிருக்கிற ஒரு தூய நிலை. இந்த மௌனம், இந்த வெறுமை, எம்டினஸ், இது அவசியம்னு சொல்றார். இந்த புதிய மனம்னா அவர் சொல்றதோட அர்த்தம் என்ன? அது எப்படி இருக்கும்? இதுதான் அவர் கடைசியா கொண்டு போய் விடுற இடம். பழைய கண்டிஷனான சிந்தனை முறையால, முயற்சியால, நேரத்தால இந்த புது மனசை அடைய முடியாது. அது டோட்டலா வேற ஒரு டைமென்ஷன். இந்த புதிய மனம் அமைதியானது, எந்த விதமான பிம்பங்களோ முன்முடிவுகளோ இல்லாததால அது வெறுமையானது. அது எப்பவும் நிகழ்காலத்துல முழு கவனத்தோட இருக்கு. அதுல எந்த முரண்பாடும் இல்ல. ரொம்ப முக்கியமா அதுல நான்கிற மையம் இல்ல, சென்டர்லெஸ். இந்த பகுதியோட இறுதி செய்தி, கவனிப்பவரும் கவனிக்கப்படுவதும் ஒண்ணுங்கிறத உணர்றது. அதோட விளைவா நான்கிற மையம் கரைஞ்சு முழுமையான கவனம் மலர்றது. இதெல்லாம் அன்பு, சுதந்திரம், அழகு, இதோட உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துற ஒரு புதிய மனசோட பிறப்புக்கு வழிவகுக்குது. ஆமா, அந்த புதிய மனசுல தான் துயரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை சாத்தியம்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. பிரிவினை இல்லாதப்போ முரண்பாடு இல்ல, முரண்பாடு இல்லாதப்போ துயரம் இல்ல. இன்னைக்கு நாம பேசுனது ஜே. கிருஷ்ணமூர்த்தியோட ரொம்ப சவால் நிறைஞ்ச சில சிந்தனைகளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. உலகத்துல இருக்கிற ஒழுங்கின்மைக்கும் நமக்குள்ள இருக்கிற முரண்பாட்டுக்கும் என்ன தொடர்பு, நம்ம சிந்தனை, உளவியல், நேரம், இதோட பிடிகள், அப்புறம் இலட்சியங்கள், பகுப்பாய்வுகள் எப்படி உண்மையிலிருந்து தப்பிக்கிற வழியா மாறுதுன்னு பார்த்தோம். ஆமா, ரொம்ப முக்கியமா உண்மையான மாற்றத்துக்கான பாதைங்கிறது படிப்படியான முன்னேற்றமோ மனக்கட்டுப்பாடோ இல்ல. அதுக்கு பதிலா என்ன இருக்கோ அது கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, எந்தவித தீர்ப்பும் இல்லாம, தப்பிக்க நினைக்காம, கவனிப்பவர் கவனிக்கப்படுவருங்கிற பிரிவினை இல்லாம முழுமையான கவனத்தோட உடனடியா பார்க்கறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது நிச்சயமா நம்ம அன்றாட வாழ்க்கை முறைக்கும் நம்ம யோசிக்கிற விதத்துக்கும் ஒரு பெரிய சவால். இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுல இருந்து வருது. உங்க கோபத்தையோ, பயத்தையோ, இல்ல வேற எந்த உணர்வையோ நான் இத பாக்கறேன்னு பிரிக்காம, நானே தான் இந்த கோவம், நானே தான் இந்த பயம்னு, அதாவது கவனிப்பவரே கவனிக்கப்படுவதுங்கிற உண்மைய முழுசா உணர்ற அந்த கணத்துல அந்த உணர்வுக்கு என்ன நடக்குது? அந்த பிரிவினை இல்லாதப்போ முரண்பாட்டுக்கு அங்க இடம் இருக்கா? இது சும்மா அறிவுபூர்வமா யோசிச்சு பதில் சொல்ற கேள்வி இல்ல. இத உங்க அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் கவனிச்சு பார்க்க கிருஷ்ணமூர்த்தி அழைக்கிறார். யோசிச்சு பார்க்கறத விட நேரடியா உணர்ந்து பார்க்கறது தான் முக்கியம். இந்த ஆழமான பார்வை கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளை இன்னும் நீங்க ஆராயறதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.